இவர் தீய சக்தின்னு கத்தி கூப்பாடு போட்டு மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்த கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவங்களுக்கு ஆட்சி அமைக்க உதவி பண்ண சூழல்லையும் இன்னும் இது பத்தலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக அரசுல இருந்து அதிமுகவோட கட்சியில இருந்து அவங்களோட எம்எல்ஏக்களை புடிச்சு இங்க போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஏதோ வாஷிங் மிஷின்ல அழுக்கு துணியை போட்டு துவைச்சி எடுத்தா அது வெள்ளையாயிரும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக இருந்த வரைக்கும் அவங்க ஊழல்வாதி. ஆனா இங்க பாருங்க தாவேகாக்கு வந்த உடனே அவங்க எல்லாம் தியாகிகள் ஆயிருவாங்க அப்படின்னு காட்டக்கூடிய பிம்பமா இங்க வந்து திரு விஜய் அவர்களோட அரசியல் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா வந்து அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் சூழலை வந்து ரொம்ப மோசமா ஆக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். உனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்து உங்களை உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறது சும்மா கிடையாது. அதுக்காக எவ்வளவோ மக்களோட வரிப்பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவி மட்டும் போதல. இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு யாரு நல்லா இப்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, யார் கூட போய் நின்னா நம்ம வந்து எல்லாரும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்து ஒரு கட்சிக்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் சூழலையே ரொம்ப கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு படு மோசமான விஷயம். இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். இதுக்கு கட்டாயமா சிபிஐ வந்து நடவடிக்கை வந்து தேவைதான் அப்படின்றது எங்களோட கருத்தும் கூட.